கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பாய் அழைக்கப்பட்டிருக்கிற பரிசுத்தவான்களே, சகோதர சகோதரர்களே, உங்கள் யாவருக்கும் நம் பிதாவாகிய தேவனுடைய நாமத்தினாலும் அருமை இரட்சகர் கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலும் கிருபையும் சமாதானம் உண்டாவது என்ற அன்பின் வார்த்தையில கூட முதலாவது யாவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளில் கூட கடந்த வருட காலம் முழுவதுமாக கூட தேவனுடைய வார்த்தையில கேட்டு தேவனத்தில் நல் மனசாட்சியுடன் படிக்கை செய்திருக்கிற நம்மளுடைய உடன் அங்களாக இணைந்திருக்கிறதான 5 சகோதர சகோதரர்கள் கூட பிதாவாகிய தேவனுடைய நாமத்தினாலும் கிறிஸ்துவின் நாமத்தினாலும் அன்பையும் வார்த்தையை கூட மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறேன். அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, நீங்க தூங்கலனாலும் சில பாயிண்ட்ஸ் மட்டும் எடுக்கிறேன் உங்களுக்கு உதவியாக. அதே போல நீங்க கொஞ்சம் விழிப்பா இருந்தாக்கா ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். ஏன்னா இதுல நான் கொடுக்க போற பாயிண்ட்ஸ் 2 இல்ல 3 பாயிண்ட்ஸ் தான் இருக்கும். அதனால இந்த பகுதியில் ஏதாவது கேள்வி கேட்டா நீங்க 100க்கு 100 எடுக்கலாம். அதான் ரொம்ப உங்களுக்கு இலகுவான காரியங்கள்லாம் அந்த இடத்துல நான் முன்வைக்க விரும்புகிறேன். இந்த 5வது வால்யூம்ல நம்ம மன்னிக்கணும், 2வது வால்யூம்ல 5வது அத்தியாயத்தில் நம்ம இந்த நாளில் எடுத்துக்கிறத தலைப்பு வந்து பார்க்கும்போது முரண்பாடாக தோன்றும் வேத வாக்கியங்கள். எது குறித்து முரண்பாடான வேத வாக்கியங்கள் பார்க்கும்போது நம்முடைய கர்த்தருடைய அந்த வருகையை குறித்து நம்ம பார்க்குறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய வருகையின் விதம் பிரசன்னம் குறித்த வேத வாக்கியங்கள் பார்க்கும்போது முதலாவது மத்தியில ஒரே ஒரு கேள்வி வச்சுறேன். முரண்படா தோன்ற 2 வசனங்கள் யாராவது சொல்லலாம். ஒருத்தர் சகோதரர் மத்தியிலிருந்து ஒரு சகோதரர் மத்தியிலிருந்து ஒரு வசனங்கள் சொல்லணும். முரண்பட தோன்ற வசனங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து குறித்து சொல்லப்பட்ட வசனங்கள் முரண்படா இருக்கிறது, ஆப்போசிட்டா இருக்கிற மாதிரி இருக்கு இல்லைங்களா? அந்த வசனங்கள் சொல்லுங்க. நீங்க சொன்னாக்கா நான் சீக்கிரமா முடிச்சிடுறேன். வருகை குறித்து முரண்படா இருக்கிற வசனங்கள், வருகை குறித்து முரண்படா இருக்கிற வசனங்கள். தேங்க்யூ பிரதர். கண்கள் யாவும் காணும் பிரதர் சொல்லிட்டாரு. சகோதரிகள் சொல்லலாம், அதுக்கு முரண்படா இருக்கிற வசனங்கள். தேங்க்யூ தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். நீங்க சொல்ல பதில் எல்லாம் சரியான பதில் தான், நன்றி. இப்போ முரண்பாடு எதுக்காக இருக்குன்னாக்கா, இந்த மகத்துவமான சத்தியம் ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் மறைக்கப்பட்டு வைக்கிறது வந்து தேவனுடைய சித்தமா இருந்தது. ஒரு குறிப்பிட்ட கூட்டத்தாருக்கு, அதாவது திருச்சபைக்காக மறைக்கப்பட்டது. அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, இப்போ நம்ம சகோதர சகோதரர் சொன்ன வண்ணமாக பார்க்கும்போது கூட முரண்பாடு சில வசனம் நம்ம பார்க்கலாம். இதோ திருடனை போல வருகிறேன் சொல்லியிருக்காரு. அப்புறம் பார்க்கும்போது நோய் நாட்கள் நடந்தது போல மனுஷகுமார் நாட்கள் நடக்கும். இந்த வசனம் நம்ம எப்படி எடுத்துலாம்னாக்கா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய வருகை எப்படி இருக்கும்னாக்கா திருடனை போல இருக்கும். திருடன் வரும்போது ஏதாவது அறிவிப்பு கொடுத்து வருவாருங்களா? அது போலதான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எந்த ஒரு அறிவிப்பு இருக்காது. ஆனா நம்ம கவனிக்கும் போது, தீர்க்க தரிசன நிறைவேறல் கவனிக்கும் போது புரிந்து கொள்ள அனுப்பக்கூடிய சகோதர சொல்லு. நோய் நாட்கள் நடந்தது போல மனுஷகுமாரனுடைய நாட்கள், அதாவது அவருடைய பிரசன்ன காலத்தை அவர் வந்திருக்கும் போது நடக்கும்னு பார்க்கும்போது கூட அன்புக்குரிய சகோதர சொல்லி எதுக்கு குறித்து சொல்லப்பட்டிருக்குன்னா, அந்த காலத்துல நோவோடைய பிரசங்கம் எப்படி இருக்குதுனாக்கா, ஒரு பேழையை கட்டிட்டு இருந்தாரு. சப்போஸ் அவங்களுக்கு கேட்கலாம், ஏன் நோவா, நாங்க எங்களுடைய வழக்கத்தின்படி பெண் கொண்டும் கொடுத்தும் எழுத்தும் என்ன பண்றோம், புசித்து கொண்டு சந்தோஷமா இருக்கிறோம். நீங்க ஏதோ டிஃப்ரெண்டா செஞ்சுட்டு இருக்கீங்களே, என்ன இதுன்னு கேட்கும்போது, இந்த மாதிரி மழை வரப்போது தேவன் வந்து இந்த உலகத்தை அழிக்க போறாருன்னு சொல்லியிருக்காங்க வச்சுங்களேன். ஆனா அந்த பிரசங்கத்தை என்ன பண்ணாங்கன்னாக்கா அவங்க கவனிக்காம இருந்தாங்க. ஒருவேளை கவனிச்சிருந்தா, அது மனம் திரும்பி இருந்தா அவங்க என்ன பண்ணிக்கலாம், ஒரு ரட்சிக்கப்பட்டிருக்கலாம் நோவோட. அது போல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய பிரசன்ன காலத்துல இருக்கிற நாம இப்ப பண்ண தேவனுடைய வார்த்தையில சொல்லிட்டு இருக்கிறோம், ஒரு மகா உபத்திரவ பூமியில கடந்து வரப்போகுது. அதுக்காக நம்ம விசுவாசத்தின் பெயரில் நம்ம பிரயாணம் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம இந்த பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு அந்த ஒரு எச்சரிப்பான சத்தத்துக்கு யார் யார் செவி கொடுக்குறாங்களோ அவங்க என்ன பண்ணாங்கன்னாக்கா தேவனுடைய அந்த கிருபைக்குள்ள உள்ள வருவாங்க. ஒருவேளை நோவின் காலத்துல இருந்தது போல இந்த காலத்திலையும் நம்ம அந்த எச்சரிப்பான சத்தத்தை கேட்டும் மனம் திரும்பாம நம்முடைய இருதயம் கடினப்பட்டிருக்குமானால், நோவின் காலத்துல எப்படி அந்த ஜனங்கள் அழிந்து போனாங்களோ, அந்த பழைய அந்த ஏற்பாடுகள் எப்படி அழிந்து ஒரு புதிய உலகத்துக்குள்ள அவங்க பிரவேசிச்சாங்களோ, அது போல அந்த இன்னைக்கு இருக்கிற அந்த மனம் திரும்பாதவர்கள் பழைய ஏற்பாடு அழிக்கப்பட்டு ஒரு புது யுகத்துக்குள்ளாக அவங்க கடந்து போகணும்னு பார்க்கணும். பெரிய சகோதர சோர்ல அது நம்ம பார்க்கிறோம். சில வசனங்கள் பார்க்கும்போது கூட நேரடியா சொல்லப்பட்டது போல இருக்கும். சகோதரர் சொன்னாங்க இல்லையா, அவர் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோட ஒரு வசனம் வாசிக்கலாம். 1 தெசலோனிக்கேயர் 4:16.
இயேசுவானவர் மரித்து பின்பு எழுந்திருந்தார் என்று 1 தெசலோனிக்கேயர் 4:16. ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவரோடே கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். தேங்க்யூ சார். பார்க்குறோம் இந்த வசனம் எப்படி சொல்லுனாக்கா நம்ம பார்க்கறது போல சொல்லுது இல்லைங்களா? கண்கள் யாவும் அவரை காணும், கர்த்தர் தாமே பிரதான தூதனோட சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்தில் இறங்கி வருவார். இல்லைங்களா? முரண்பாட தோன்றுது இல்லைங்களா? அங்க திருடனை போல வருவான்னு சொல்லிட்டாரு, இங்க ஒரு எக்காலம் ஊதிட்டு ஒரு அறிவிப்பு கொடுத்து வர மாதிரி இருக்குது இல்லைங்களா? அப்போ இந்த இந்த வசனத்தை விளக்கம் பார்க்கும்போது இது வந்து உருவக மொழியில சொல்லப்பட்டிருக்கு. இதனால உண்மையை பொருளை நம்ம புரிஞ்சுட்டாதான் அந்த நேரடியா சொன்னப்பட்ட வசனங்கள், அதாவது திருடனை போல சொல்லப்பட்ட வசனங்களுக்கு நம்ம உண்மையான பொருளை அறிந்து கொள்ள முடியும். அன்புக்குரிய சகோதர சொல்லு. அப்போ உருவமாக சொல்லப்பட்டிருக்க இந்த வசனங்கள் உண்மை பொருள் நம்ம விளங்கின பிறகு அவை நேரடியான சொல்லப்பட்ட வசனங்களுக்கு இசைவாக இருக்க வேண்டும். ஒரு வசனத்தின் அந்த சொல்லர்த்தமான விளக்கமானது நம்முடைய அறிவுக்கும் நேரடியான பொருளை கொண்ட வசனத்திற்கும் முரண்பாடாக இருக்குமேயானால் அந்த அது அப்படிப்பட்ட வசனமானது உருவகமாக சொல்லப்பட்டு இருக்கு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கொள்ளலாம். அன்புக்குரிய சகோதர சொல்லு. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம அடிக்கடி நம்ம சகோதரர் இருக்கும்போது சொல்லுவாங்க, ஒரு இடத்துல ஏதோ ஒரு திஃப்ட் நடந்துச்சுனாக்கா அந்த திருடலை பிரிக்கிறது என்ன பண்ணுவாங்கனாக்கா போலீஸ் வலை வீச்சுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? இப்போ போலீஸ் வந்து வலையை வீசி தேடிட்டு இருக்காங்களா? எவ்வளோ பேர் வலையை வீசி தேடுவாங்க? ஒரு சென்னை மாகாணம் முழுவதும் அந்த அந்த பெரிய பெரிய வலை இருக்குன்னா அந்த அளவுக்கு தீவிரமா கண்காணிப்பு. எப்படி அந்த வலையில உள்ள ஒரு சிக்கனா மீன் எப்படி வெளியே வராதோ அது போல ஒரு தீவிரமா அது ஒரு தேடுதல் வந்து இருக்கும். அப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம். அன்புக்குரிய சகோதர சொல்ல. அப்போ கர்த்தர் தாமே பிரதான ஆரவாரத்தோடும் பிரதான தூதனை சத்தத்தோடும் வருவார்னாக்கா இதுக்கு வந்து அந்த உருவக மொழிகளுக்கு அந்த அடையாளம் நம்ம புரிந்து கொள்ளணும். அன்புக்குரிய சகோதர சொல்ல. அப்படியாக புரிந்து கொள்ளும் போது அந்த உண்மை பொருள் நம்ம புரிந்து கொள்ளலாம். இப்போ நம்ம ஆரவாரத்தோட அந்த ஒரு வார்த்தை பார்க்கலாம். இதுக்கான அந்த கிரேக்க வார்த்தையை வந்து பார்க்கும்போது கெலுஷுமா. இது வந்து என்ன சொல்லப்பட்டிருக்குனாக்கா ஊக்கம் அளிக்கக்கூடிய ஒரு வார்த்தைகள் இல்ல ஆரவாரம் சொல்லலாம். இப்போ இந்த ஆரவாரம் இல்ல ஊக்கம் அளிக்கிற சத்தம் வந்து ஒரு குறிப்பிட்ட ஜனத்துக்கு உற்சாகத்தை அளிக்கலாம், ஒரு குறிப்பிட்ட ஜனத்துக்கு எதிரியான ஒரு முடிவுகளை அவங்களுக்கு கொடுக்கலாம். அன்புக்குரிய சகோதர சொல்லு. இப்போ இது போல சத்தம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிரசன்னமான காலத்துல இருந்து 1874 இருந்து நம்ம கேட்டுக்கொண்டிருக்க. அன்புக்குரிய சகோதர சொல்லு. அடுத்து பார்க்குறோம், இந்த வசனம் அதிகமா கேட்டதுனால முக்கியமான கீவேர்ட்ஸ் மட்டும் சொல்லிட்டு போறேன். பிரதான தூதனுடைய சத்தம் இது குறித்து பார்க்கும்போது கூட பிரதான தூதனாக்கா மீகாயில் மல்கியா 3:1 பார்க்கிறோம். அவர் உடன்படிக்கையின் தூதனார் சொல்லப்பட்டிருக்கு. தேவனை போன்றவர் அந்த அந்த வார்த்தைக்கான அர்த்தம் பார்க்கிறோம். இப்போ பிரதான தூதனுடைய சத்தம் வந்து குறிப்பா சொல்லணும்னாக்கா கிறிஸ்துவுடைய அந்த ஆட்சி அமையப்பட்ட பிறகு அவருடைய அதிகாரம் மற்றும் கட்டளைகள் அது செலுத்தப்பட்டு நடைமுறைக்கு வருவது, அதாவது இந்த யுகத்துல ஒரு மாற்றம் அது அமலுக்கு வருவதை குறிக்கிறது. பிரதான தூதனுடைய சத்தம் வந்து அவருடைய கட்டளைகள் மற்றும் பிரமாணங்களை அது நடைமுறைப்பட கொண்டு வரதை குறிக்குது. அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே. அடுத்து பார்க்கிறோம் நம்ம தேவ எக்காலம். இந்த எக்காலம் குறித்து நம்ம தெரியும் இல்லைங்களா? எக்காலம்னு சொன்னாக்கா ஒரு எச்சரிப்பு இல்லைங்களா? இது வந்து நம்ம டேரக்டா எப்படி புரிஞ்சுக்கூடாதுன்னா, ஒரு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது ஒரு தூதன் வந்து நம்ம வானத்தில் நின்று எக்கால ஊதி அறிவிப்பார் அப்படி புரிஞ்சு கொள்ளக்கூடாது. ஒரு எச்சரிப்பு வந்து அவர் கொடுப்பாருன்னு பார்க்கிறோம். இப்போ அப்படிப்பட்ட ஒரு எச்சரிப்பான செய்திகள்லாம் நம்ம கடந்த ஒரு வருடமா கூட நம்ம கேட்டு வந்தோம். அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே. இந்த எக்காலத்து குறித்து பார்க்கும்போது கூட வெளிப்படுத்தல 7 எக்காலங்கள் பார்க்கிறோம் இல்லைங்களா? அதுல 6 வந்து மனிதர்களுக்கு மத்தியில் நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகளை குறிக்குது. 7வது எக்காலம் வந்து பார்க்கும்போது தேவனுடைய ராஜ்யத்துல தேவனுடைய நிகழ்வுகள் தேவனுடைய ராஜ்யத்தின் நிகழ்வுகள் குறிக்குது. அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே. அடுத்து நம்ம பார்க்கிறோம் வல்லமையோடும் மிகுந்த மகிமையோடும் கர்த்தருடைய ராஜ்யம் ஸ்தாபிப்பதற்கு முன்பாக அவருடைய சுதந்திரவாளி அவரோடு உடன்படிக்கை பண்ணின பரிசுத்தவான்கள் வந்து அவரோடு கூட்டி சேர்க்கப்படணும். இதான் சொல்றது. அவருடைய கூட மையப்படுவதற்கு முன்பு மனுஷகுமாரன் வருவதை இவ்வுலகம் காணும் என்ற வசனத்தை ஆராய்ச்சிக்கு எடுத்துக்கொண்டனாக்கா, அதாவது சபை மையப்படணும். அதான் வல்லமையோடும் மிகுந்த மகிமையோடும் வருவார் சொல்லப்பட்டிருக்கு. மனுஷகுமாரன் வல்லமையோடும் மிகுந்த மகிமையோடு வருவதை பூமியின் சகல கோத்தாரும் கண்டு புலம்புவார்கள். அதாவது அவருடைய அந்த வந்திரத்தின் காலங்கள்ல என்ன நடக்கும்னு சொன்னாக்கா துன்பம் போல மேகங்கள் சூழ்ந்திருக்கும். அதாவது மேகம் சொன்னாக்கா நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எடுத்துக்கலாம். இப்போ கிளவுட்ஸ் எப்படி இருக்குனாக்கா ரொம்ப மேகமூட்டமா இருக்கு இல்லைங்களா? இப்போ மேகம்னு சொன்னாவே நம்ம புரிஞ்சுக்கலாம் ரொம்ப துன்பம் நிறைந்த ஒரு காலம். அப்போ
துன்பம் நிறைந்த ஒரு காலத்துல தான் அப்படி அந்த ஒரு காலகட்டங்கள் நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம்னாக்கா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஆல்ரெடி பிரசன்னம் ஆயிருக்கிறார். தீர்க்க வசனம் நம்ம கொண்டு புரிஞ்சுக்கொள்ளலாம். அவருக்கு ஆல்ரெடி அவர் பிரசன்னம் ஆயிட்டு இருக்காரு. நம்ம இந்த தீர்க்க வசனங்கள் எந்த அளவுக்கு ஆராயிரமோ அந்த அளவுக்கு அவருடைய வந்திரத்தில் காரியங்களை புரிந்து கொள்ள முடியும். அன்புக்குரிய சகோதர சொல்லு, இதோ மேகங்களோடு வருகிறான்னு சொல்லும் போது அந்த துன்பம் நிறைந்த காலத்துல ஆல்ரெடி அவர் வந்துட்டு இருக்காரு அப்படின்ற விஷயத்துக்கு நம்ம புரிந்துக்கணும். அன்புக்குரிய சகோதர சொல்லு, அப்போ இதுவரை நம்ம பார்த்த அந்த கர்த்தருடைய இரண்டாம் விதத்தை வந்து பார்க்கும்போது கூட உருவக விளக்கங்கள் எல்லாமே வந்து நேரடியான பொருளை தரக்கூடிய வசனங்களோடு துல்லியமா இசைந்து இருக்குது. நீங்க ஆல்ரெடி செகண்ட் கம்மிங் அந்த வார்த்தைகள்லாம் கேட்டிருக்கிறதுனால இந்த வார்த்தைகள் உங்களுக்கு ரொம்ப உதவியா இருக்குன்னு நினைக்கிறேன். சீக்கிரமா புரிஞ்சு கொள்ள முடியும். அன்புக்குரிய சகோதர சொல்லு, இந்த நேரடியான வசனங்கள் கிறிஸ்துவின் பிரசன்னமானது கொஞ்ச காலத்திற்கு ரகசியமா இருக்கும் என்றும் அவரை எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு மட்டுமே வெளிப்படுத்தப்படும். அதாவது திருடனை போல வந்திருக்காரு ஒரு விஷயம் மற்றும் ஆரவாரத்தோடு எக்காலத்தோடு அந்த சத்தத்தோடு வருவான்ற விஷயம் நம்ம புரிஞ்சு கொண்டாக்கா அவர் வருகை எப்படி இருக்குனாக்கா, அவர் வந்திருந்த பிறகு கொஞ்ச காலத்துக்கு அவருடைய வருகை எப்படி இருக்குனாக்கா மறைக்கப்பட்டு, அதாவது ஆயத்தப்படுத்த தேவனுடைய ராஜ்யத்துல வந்து ஆயத்தப்படுத்துகிற காலம் இருக்கு இல்லைங்களா, அது வரைக்கும் அவருடைய வந்திரத்துல வந்து எல்லா ஜனங்களும் புரிந்து கொள்ள முடியாது. குறிப்பிட்ட ஜனங்களை சபை வைப்பார் மட்டுமே புரிந்து கொண்டிருப்பாங்க பார்க்கலாம். அன்புக்குரிய சகோதர சொல்லு, கடைசியாக நம்ம ஒரு வசனத்தை நம்ம பார்த்து முடிக்கலாம். என்ன வசனம்னாக்கா அப்போஸ்தலர் 1:11 வாசிக்கலாம். கலிலேயர் ஆகிய மனுஷரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து நிற்கிறீர்கள்? உங்களிடத்தில் நின்று வானத்துக்கு எடுத்து கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எழுந்தருளி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார் என்றார்கள். தேங்க்யூ சார். அப்போ சொல்லப்பட்ட வசனத்துக்கான விருப்பம் பார்க்கும்போது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எப்படி போனாரோ அப்படி வருவார்னா, அவங்க மத்தியில கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மாம்சத்தில் இருந்தாரு, அப்படியே போயிட்டு அப்படியே வருவாருனாக்கா அங்க அப்படி சொல்லப்படலைங்க. நல்லா அந்த வசனங்கள் நம்ம மீண்டும் மீண்டும் ஒரு 100 முறை வாசிச்சீங்கன்னா அதனுடைய உண்மை பொருள் புரிஞ்சுக்கொள்ளலாம்னு சகோதரன் குறிப்பிடுறாங்க. என்னன்னாக்கா, எப்படி எந்த ஒரு ஆர்வமும் இல்லாம எந்த ஒரு அறிவிப்பும் இல்லாம தம்முடைய சீஷர்கள் மட்டுமே தெரிந்து வண்ணமும் அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டார். அவர் உயிர்த்தெழுந்த பிற்பாடு உலகத்துக்கு பிரத்யட்சமா அவர் வெளிப்படுத்தல. நம்முடைய உயிர்த்ததில்ல, நான் உயிர்த்தெழுந்து வந்திருக்கேன்னு சொல்லி யாருக்கு தான் வெளிப்படுத்துறான்னு சொன்னாக்கா தம்முடைய சீஷர்கள் மாத்திரம் தான் தெரிஞ்சிருந்தது. அதே போல அவருடைய வந்திருத்தல் காலத்துல கூட சீஷர்கள் அவர் உண்மையா பின்பற்றுகிற அவருடைய பின்னடியார்களை மாத்திரம் தான் அவர் வந்திருக்கிற விஷயத்த புரிந்து கொள்ளும். அன்புக்குரிய சகோதர சொல்லு, உலகமும் அவர் எப்படி போனாரோ அதே போல அவர் வந்திருக்கிறாரு, உலகம் ஜனங்கள் அறிந்து கொள்ளாது இருக்கிறாங்கன்னு பார்க்கலாம். அதே போல இன்னொரு வசனம் பார்க்கும்போது கூட அவர் விதம் எப்படி வருவாருனாக்கா, ஒரு பிரகாசமான ஒளி கிழக்குல இருந்து மேற்கு வரைக்கும் பிரகாசிக்கிறது போலனாக்கா, நம்ம சூரியன் எப்படி கிழக்கு தோன்றி மேற்கு வரைக்கும் நம்ம பிரகாசமா ஓடுதோ அது போல அவருடைய வந்திரத்துல வந்து இருக்கும். அது வந்து நம்ம சொல்லப்பட்ட வசனம் பார்க்கும்போது வார்த்தைன்னு பார்க்கும்போது கூட பரோஷியான்னு சொல்லப்பட்டிருக்கு, பிரகாசமான ஒரு வெளிச்சம். இப்போ இது வந்து மின்னல்னு சொல்லப்பட்டிருக்கு. இது மின்னல் கிடையாது. மின்னல் ஏன்னா இந்த தெற்கு தோன்றுச்சுன்னா கிழக்கு போகலாம், இல்ல மேற்க போகலாம், இல்ல வடக்கு கூட போகலாம், இல்ல ஒரு முழுவட்டமாக கூட போகலாம்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனா இங்க சொல்லப்பட்டிருக்கிறதான பிரகாசமான ஒளி வந்து சூரியனை குறிக்குது. அப்போ மல்லிகா சொல்லப்போது கூட ஒரு நீதியின் சூரியனா இருக்காரு. நீரின் சூரியன் வரும்போது யாரு அதிகாலை வீழ்ச்சிருக்காங்களோ அவங்க பார்க்கலாம். அந்த ஒளி வந்து வர வர அதிகரிச்சுட்டே போகும். மத்தியான வேலை வந்து ரொம்ப பிரகாசமா இருக்கும். அந்த வேலையில அந்த வெளிப்படையான ராஜ்யத்துல வந்து எல்லாருமே வந்து அவரு காண முடியும். எப்படின்னாக்கா மாம்ச கண்களால் பார்க்க முடியுங்களா? இல்லைங்க, அறிவின் கண்களால் பார்க்க முடியும்னு பார்க்க அன்புக்குரிய சகோதர சொல்லு. இப்படியா கூட நம்ம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய அந்த வருகிற விதம், அவருடைய பிரசனம் எப்படி இருக்குன்னு பார்க்கிறோம். முரண்பாடுகளை குறித்து பார்த்திருக்கிறோம். கடைசி அவர் வருகிற விதம் சூரியனை போல, அந்த சூரியன் எப்படி வருதோ அது போல அவர் வந்து அவருடைய வருகை வந்து கொஞ்சம் கொஞ்சமா புரிய வரும். முதலாவது சபை தெரிஞ்சு கொள்வாங்க, அதுக்கப்புறமா வந்து உலகத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமா தெரிய வரும்னு பார்க்கிறோம். இப்படி அப்படி வாய்ப்பு அளித்த பிதாவாகிய தேவனுக்கு கிறிஸ்து மூலமாக நன்றிகளை எடுத்துக்கொள்கிறேன். நன்றி.